சமீபத்தில் ஒரு கன்வென்ஷன் நம்ம கொமன்யாகுமரி மாவட்டத்தில் நடக்கும்போது ஒரு ஊழியக்காரருக்கு ஆராதனை முடிச்சு அவர் கையில் பிரசங்கத்தை கொடுத்துருக்கிறாங்க. அவர் தீர்க்க தரிசனம் கல்லல்ல கல்லல்ல கட்ல பப்பன்னு சொல்லிட்டு லல்லல்ல லாரன்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் எந்திரிச்சிட்டார், அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்தது கொஞ்ச நேரம் சச்சன்னு சொல்லி அல்போன்சான் நாங்கள் ஒருத்தங்க எந்திரிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராபசி. அடுத்தது கொஞ்ச நேரம் சக்கச்சக்கன்னாரு கார்த்திக்னா ஒருத்தன் எந்திரிச்சிட்டான், அவருக்கு ப்ராபசி. இப்படி ஒரு 6-7 பேர் சொன்னாங்க. 4 பேர் எந்திரிச்சாங்க, 3 பேர் எழுந்திருக்கல. கூப்பிட்ட பிரபுதாஸ் பாஸ்டருக்கு சந்தேகம், இது எப்படிப்பா 7 பேருக்கு பேர் சொல்லியிருக்கு, 4 பேர் எந்திரிச்சா 3 பேர் எந்திரிக்கலன்னு சொல்லி பிரபுதாஸ் பாஸ்டர் பையன்கிட்ட சொன்னாங்க, நாளைக்கு எனக்கு என்ன இருக்கு ப்ராபசியில் சந்தேகமாக இருக்குது, நாளைக்கு நம்ம சர்ச்சுக்கு முன்னால் கன்வென்ஷனில் நிற்கக்கூடிய வண்டிகளுக்கு நம்பர், சின்ன சபை ரொம்ப இல்லை, ஒரு 100 பேருக்குள்ள கன்வென்ஷனில் கன்வென்ஷனுக்கு வர வண்டிகளை நெட்டில் போட்டு பாருங்க. அவன் போட்டு பார்த்தா இவர் சொன்ன எல்லா பேரும் வந்துச்சு. யாரு? இந்த தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்போ எப்படி 4 பேர் எந்திரிச்சாங்க, 3 பேர் எந்திரிக்கலாம்? 3 பேர் செகண்ட்ஸில் வாங்கின வண்டி, அந்த வண்டி பேரை மாற்றலை. நம்ம ஆட்கள் அதுக்கு வேற போய் கேட்கறது, குறி கேட்கறது, ஏதாவது சொல்லுவாரா? ஏதாவது கிளம்புறோம், என் மகளே என் மகனே தெரியல. ஆண்டவர் சொல்ல, ஒரு காலம் உங்களை நீ ரட்சிக்கப்பட்டது தெரியாது, ஞானஸ்தானம் எடுத்தது தெரியாது, பரிசுத்தாய் பெற்றது தெரியாது, நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டங்கிறது தெரியாது, ரொம்ப கவனமா இருக்கணும் என்போன்ற நிறைய ஊழியக்காரங்க நம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் பெற்ற வரம் பெற்றவர் பெரிய லிஸ்ட் போட்டிருப்பாங்க. புது வருஷ வாக்குத்தத்த ஆராதனை, புது வருஷ வாக்குத்தத்த ஆராதனை என்னத்தான் சொல்லேங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஆட்கள் அங்க ஓடி போய் இருக்குது மைதானத்துல, மார்த்தாண்ட மைதானத்துல காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அப்போஸ்தலர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறார்? எனக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணதுன்னு சொல்ல தெரியல. நம்பி ஏமாந்த கூட்டத்தில் ஒரு பெருங்கூட்டம் ஊழியர்கள், 160% ஊழியக்காரங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார், உன்னை எனக்கு தெரியவே தெரியாது, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது, அதனால ரொம்ப கவனமா இருந்துட்டேன்.